ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குழந்தைய குளிப்பாட்ட தெரியாதா? தலைக்கு குளிப்பாட்டு வைக்கிறது இவ்வளோ கஷ்டமா? உங்கள் குழந்தை அழுகாமல் குளிக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய பாப்பா எனக்கு குளிக்க வைக்க தெரியும். பட் எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணனால கீழே உட்கார வச்சு குளிக்க வைக்க முடியல. ஸோ இந்த பேத் டப்பை நான் அமேசானில் வாங்கினேன். இதோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் அந்த வீடியோ மறக்காமல் பார்த்து எவ்வளோ ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம குழந்தைய கஷ்டப்பட்டு அழுக வச்சு குளிக்க வைக்க வேணாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி குழந்தைங்க குளிப்பாங்க. என்னோடய பாப்பாவுக்கு நான் ஹிமாலயா சோப் தான், ஹிமாலயாவில் பாதாம் ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல கலர் கொடுத்துச்சு. என்னோடய பையனுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணேன். ஸோ பாப்பாவுக்கும் அதவே யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நான் மஞ்சள் பாப்பாவுக்கு நலங்கு மாவு யூஸ் பண்ணுறேன். அந்த நலங்கு மாவு எப்படி ரெடி பண்ணணுங்கிறதும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். குப்பரை போட்டு குளிக்க வைக்க முடியாதுன்னு பயப்பட வேணாம். இதுவும் ஈஸி தான். நல்லா குழந்தைங்க சைடில் பிடிச்சிக்கும். என்னோடய பாப்பா பிறந்தப்போ இருந்தே தலையை கொஞ்சம் தூக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது கஷ்டமாக தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நேராக படுக்க வச்சு சைடில் சோப் போட்டு குழந்தைங்கள குளிக்க வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்னோடய கிச்சனில் தான் வச்சு பாப்பாவை குளிக்க வைக்கிறேன். நின்னமானைக்கு குளிக்க வச்சுக்குவேன். கொஞ்சம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வெயிட்டும் நம்ம இப்போதைக்கு தூக்க முடியாது. ஸோ சிங்க்லேயே தண்ணிலாம் பிடிச்சி அங்கேயே வச்சு பாப்பா குளிப்பாட்டிடுவேன். தலைக்கு குளிக்கிறது அதை விட ஈஸிங்க. நம்ம ஃபேஸில் சோப்பு இதெல்லாம் வராது. நம்ம குப்பரை போட்டு வச்சு குளிப்பாட்டினோன்னா கண்ணுக்கிட்டலாம் சோப்பெல்லாம் வந்துடும். குழந்தைங்க ரொம்ப அழுகுங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கிடையாது. கண்ணுக்கிட்ட சோப்பும் வராது, தலையும் நனையாது. மெயின் விஷயம் அதுதான். நம்ம மேலுக்கு ஊற்றினாலும் குழந்தைங்களுக்கு தலையே நனையாது. நம்ம தலைக்கு ஊற்றி விட்டாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தலையை லைட்டாக இங்கே முன்னாடி பிடிச்சிக்கிட்டோன்னா போதும், குழந்தைங்களாம் அழகாக குளிப்பாட்டிடலாம். பாப்பா ஃபேஸ்க்கு போடல் மட்டும்தான் அழுகும். மற்றபடி ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி குளிப்பா. உங்கள் குழந்தையும் அதே மாதிரி ஜாலியாக குளிக்கணும், இல்லை உங்களுக்கு குளிக்க வைக்க தெரியல, யாராவது கூப்பிடணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேத் டப் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். 5 months முடிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்க உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம உட்கார வச்சு குளிப்பாட்டிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், தலைக்கு ஊற்றுறோம். ரொம்ப ஈஸி தான். இது கண்ணுக்கிட்டே வராது. நான் ஜான்சன்ஸ் பேபி ஆயில் தான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது டியர் ஃப்ரீ தான். ஸோ கண்ணெல்லாம் எரிச்சல்லாம் இருக்காது, கண்ணுக்கிட்டேயும் வராது. ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நியூ பார்ன் பேபி வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.